சோதனையில் சிக்கிய பணத்தை வருமான வரித்துறையினர் கொண்டு வந்து வைத்ததாக ஸ்டாலின் பொய் சொல்கிறார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் மகேந்திரன் மற்றும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து கோவையில் முதலமைச்சர் பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தல் நடப்பதாக எண்ணிக்கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை கொண்ட தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக விமர்சித்தார். மேலும் பொதுமக்களை சந்திக்கும் போது தாங்கள் செயல்படுத்திய நல்ல திட்டங்களை கூறி வாக்கு சேகரிப்பதாக கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வாறு வாக்கு சேகரிக்க தயாரா என சவால் விடுத்தார். பொய்யாக உண்மைக்கு புறமாக செய்ய முடியாத திட்டங்களை செய்வதாக பொய் சொல்லி கொள்ளைப்புறத்தின் வழியாக வாக்காளரை குழப்பி ஓட்டுகளை பெற ஸ்டாலின் முயற்சிக்கின்றார். அதை இந்த தேர்தலில் தாங்கள் முறியடிக்க வேண்டும். இதை எண்ணி பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர் சொன்னார், கிராமத்தில் வாழ்கின்ற விவசாய குடிமக்களுக்கு நிலமற்ற விவசாயிக்கு 2 ஏக்கர் நிலம் தருவதாக சொன்னார். எங்கே தந்தார்? எங்கே நிலம் இருக்குது? அத்தனையும் பச்சை பொய். இப்படி மக்களை ஏமாற்றி குழப்பி கவர்ச்சிகரமான அறிவிப்பை கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற முயற்சிக்கின்றனர்.